பயணிகள் இருந்த விமானத்தில் திடீரென பற்றிய தீ. அதிர்ச்சியில் ஆழ்ந்த 179 பயணிகள். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்களால் காப்பாற்றப்பட்ட உயிர்கள். பெங்களூர்ல இருந்து கொச்சிக்கு ஏர் இந்தியா விமானம் ஒண்ணு புறப்பட்டிருக்கு. இதுல விமானத்துல திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல விமானத்துல இருக்க பயணிகள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 179 பயணிகளோட கொச்சிக்கு புறப்பட்ட போது பெங்களூர்ல இருக்கக்கூடிய கேம்பே கவுடா சர்வதேச விமான நிலையத்துல தொழில்நுட்ப கோளாறு காரணமா விமானத்துல தீ பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உடனடியா தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைச்சிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. அதை தொடர்ந்து அங்கிருந்த பயணிகளை மாற்று விமானம் மூலியமா கொச்சிக்கு அனுப்பினதா கூறப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. யாரு சாமி நீ இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கியே? ஊழியர்களுக்கு 20 வார சம்பளத்தை எமிரேட்ஸ் குழுமம் போனஸா கொடுத்திருக்காங்க. ஊழியர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பி. எதே 20 வார சம்பளம் போனஸா? எங்க இருக்கு அந்த கம்பெனி? நம்மளும் போய் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்போம். துபாயை தளமா கொண்டு செயல்பட்டு வரும் அமீரகத்துடைய மிகப்பெரிய நிறுவனங்கள்ல ஒண்ணுதான் எமிரேட்ஸ் குழுமம். 2023 and 24 இந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சாதனை லாபத்தை ஈட்டி இருக்காங்க. பயங்கரமான ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, எல்லா ஊழியர்களுக்கும் சம்பளத்துல 20 வாரங்களுக்கு மதிப்பிலான போனஸ் தொகையை நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டான ரெக்கார்ட்ஸ் படி பார்க்கும்போது எமிரேட்ஸ் கம்பெனில மொத்த ஊழியர்கள் எண்ணிக்கை 10% ஜாஸ்தி ஆயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த எமிரேட்ஸ் குழுமத்துல 170க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த ஊழியர்கள் 84 நாடுகள்ல பரவி இருக்காங்க. இத பத்தி அங்க வேலை செய்யற ஊழியர்கள் சொல்லும் போது, ஐயோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, இதை எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. கடந்த வருஷம் கூட எமிரேட்ஸ் அதோட ஊழியர்களுக்கு 24 வாரங்கள் மதிப்பிலான சம்பளத்தை போனஸா கொடுத்தாங்க. இந்த வருஷமும் 20 வாரங்கள் போனஸை கொடுத்திருக்காங்க. சோ நாங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. எமிரேட்ஸ் பயணிகளோட வருவாய் முதன்முறையா 100 பில்லியன் திராம்ஸை தாண்டி இருக்கு. முன்னோக்கு சிந்தனை, புத்திசாலித்தனம், சரியான முதலீடு, இந்த மாதிரி பல கிரைட்டீரியாஸ்ல ஊழியர்கள் ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. சோ அதனால இந்த வருஷம் எங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஇஓவும் ஷேர் பண்ணிருக்காரு. எமிரேட்ஸ் வர வருஷத்துல 10 புதிய A350 விமானங்களை பெறும் அப்படின்னும் ஆகஸ்ட் மாசத்துல முதல் யூனிட் கடற்படையில இணையுது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.